வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பருப்பு பச்சடி, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் காரக்கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பருப்பு பச்சடிக்கு ஒரே ஒரு சின்ன, அதாவது பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ்ல எடுத்து கட் பண்ணிட்டு ஒரு 4-5 பூண்டு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி பருப்பு நல்ல ஒரு 2 கரண்டிக்கு, இந்த கரண்டியில் 2 கரண்டி பருப்பு எடுத்து அதையும் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம இப்போ பருப்பை வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயமும் பூண்டையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற தோரம் பருப்பை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், அந்த எண்ணெயில தோரம் பருப்பை லைட்டா பரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப பருப்பு பச்சடிக்கு நம்ம வறுத்துக்க வேண்டியதுதான் வறுத்துக்க போறோம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. பெருங்காயம் 2 வரமிளகா, தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகு நல்ல ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு மிளகு. அரிசி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். பருப்பு பச்சடிக்கு வறுத்துக்க வேண்டியது நல்லா வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய் கறி தான் பண்ணுறோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்க்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம பருப்பு பச்சடிக்கு பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துடுத்து. இங்க பாருங்க, நல்லா வெந்துடுத்து. ஸோ இப்போ பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுத்து. உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும், மஞ்சள் பொடி, வெங்காயம் வதங்கிடுத்து. புளிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விடுவோம். கத்திரிக்காய் நல்லா வெந்தெடுத்து, இதுக்கு நம்ம சுண்டலுக்கு ஒரு பொடி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம பருப்பை சேர்த்துடலாம். எப்பயும் போல புளியோட எருப்பெடுக்க கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். பருப்பு பச்சடிக்கு வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறி இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு பாருங்க. இப்ப இந்த பொடியை சேர்த்துடலாம். பருப்பு பச்சடி நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பருப்பு பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பருப்பு பச்சடி நீங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல சுட சாதத்துல நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.